இம்பார்ட்டன்ட். இந்த டைப்ல தான் நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. எப்படி வேணா கேட்பாங்க. நம்மளுக்கு ப்ராப்ளம் கேட்பாங்க. இந்த டைப். இது என்ன கொடுத்துருக்காங்க? ஓகே. லெக்ராஞ்சி ஃபார்மேட் தான். எப்படி கொடுத்துருக்காங்க பாத்தீங்க. x into y minus z into p plus y into z minus x into q equal to z into x minus y. கரெக்டா தானே? அப்போ பாருங்க நம்மளோட ஃபார்மேட் தானே. p of x, y, z into p. கரெக்டாடா? என்ன டவுட் இருக்குதா? ஹலோ சார் கேக்குதா சார்? வெளியே போயிட்டு வந்தீங்கடாங்கண்ணே. ஆமா சார், இது தெரியல சார். ஓகே ஸ்கிரீன் தெரியல. ஓகே. ப்ளஸ் q of x, y, z into q equal to r of x, y, z. ஆஃப் சார். சொல்றாங்க இது என்ன ஃபார்மேட்? லெக்ராஞ்சி ஃபார்மேட். அப்ப எப்படி எழுதலாம்? dx by capital P dz by p plus dy by q is equal to dz by r. அப்ப யாரு இவங்கலாம்? இவன் தான் கேப்டன் பி வேல்யூ. இவன் வந்து யாரு? கேப்டன் Q. இவன் கேப்டன் ஆர். அப்ப சப்மிட் பண்றதுன்னு என்ன சொல்லுங்க? சப்மிட் பண்ணுங்க. dx by x into y minus z. dx by x into y minus z. dy by y into z minus x. is equal to dz by z into x minus y. சரி, இது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா. இப்போ பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் வருது. சிங்கிள் வேரியபிளா டபுள் வேரியபிள் தான் பரவாயில்ல. இந்த 3 வேரியபிளுமே எல்லாத்துக்குமே வருது. அப்படின்னு இது வந்து நம்ம டைரக்டா போறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதுக்கு என்ன பண்ண சொல்றாங்கன்னா 3ஐயும் ஆட் பண்ண சொல்றாங்க. dx பிளஸ் dy பிளஸ் dz. நியூமரேட்டர் ஆட் பண்ணி அதே மாதிரி டினாமினேட்டர் ஆட் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ண என்ன வருது பாருங்க. x into xy கரெக்டா இருக்குங்க. இதை வந்து 0 பண்ணுங்க. இது 0 பண்ணா நமக்கு ரிசல்ட் முடிஞ்சுங்கிறாங்க. அப்போ பண்ணுங்க என்ன வருது சொல்லுங்க. dx plus dy plus dz இன்சியல் மல்டிப்ளை பண்ணுங்க. இன்சியல் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்குது? இன்சியல் மல்டிப்ளை xy minus xz plus yz minus xy xy plus zx minus yz. கரெக்டா வருது என்னது? சார் எல்லாமே கேன்சல் ஆகுது சார். ஆகுதா? அப்ப அந்த ஈக்குவல் ஃபார்மேட் வந்துச்சுன்னா நீ டைரக்டா வந்து இது வந்து இன்டெகிரேட் பண்ணி இது வந்து 0 டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா அவன் என்ன சொல்றான்னா டைரக்டா இதை இன்டெகிரேட் பண்ணிடுங்க அப்படின்னா dx பிளஸ் dy பிளஸ் dz அந்த வேல்யூ தான் என்னங்கிறாங்கிற யூங்கிறோம். அந்த வேல்யூ தான் என்னங்கிற யூங்கிறோம். சரிங்களா? இன்டெகிரேட் பண்ணா என்ன பண்ணுவோம்? dxனா x கிடைக்கும். dyனா y plus y plus z. இது ஐடியா ஓகேவா? ஓகே சார். சரி, அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறனால நம்ம போட்டுறோம். இப்போ பாருங்க இது மல்டிபிள் ஆஃப் எக்ஸா. அப்போ இது நியூமரேட்டர் கொடுப்பாங்க, ஒய் நியூமரேட்டர் கொடுப்பாங்க, இஜெட் நியூமரேட்டர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ண சொல்றோம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாற்றுங்க? நல்லா பார்த்துங்க. இந்த ஃபங்க்ஷன் எப்படி மாற்றுங்க? dx டிவைட் பை எக்ஸ் டிவைட் பை ஒய் மைனஸ் இஜெட். dy டிவைட் பை ஒய் டிவைட் பை இஜெட் மைனஸ் எக்ஸ். dz டிவைட் பை இஜெட் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஒய். கரெக்டாக இந்த மாதிரி மாத்திட்டு இப்ப 3ஐயும் ஆட் பண்ண சொல்றாங்க. இதே ஃபங்க்ஷனை வந்து இப்படி மாத்திட்டு இப்ப இந்த 3 டைம் இந்த டைம் ஆட் பண்ண சொல்றாங்க. ஆட் பண்ணலாமா? இது ப்ராப்ளம் மாறும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் போடுவோம். எந்த ப்ராப்ளம் இது வந்து நமக்கு தெரியாது. கேர்ஃபுல்லா தான் போடுவோம். சரியாமா? ஓகே சார். சரி, என்னன்னா இது மல்டிப்ளா இருக்கனால ஈஸியா போறது. மல்டிப்ளா இருக்கு டைரக்டா நம்ம நியூமரேட்டருக்கு அப்ப சொல்றாங்க. ஓகே சார். சோ பேசிக்கலி 3 வேரியபிளா இருக்கதா 2 வேரியபிளுக்கா குறைக்கிறோமா சார்? குறைச்சிட்டு மறுபடியும் அதே கான்செப்ட் கொண்டு வரீங்க. என்ன வருது ஆட் பண்ண என்ன வருதுன்னு பாக்குறீங்க. சரியாமா? ஏன்னா வேரியபிள் நிறைய இருந்தா நம்ம வந்து கட் ஆகுறது கஷ்டம், ஈக்குவல் பண்றது கஷ்டம். அதனால முடிஞ்சதுக்கு எவ்வளவு தூரம் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அதை சிம்பிளிஃபை பண்ணணும். சரியாமா? அப்ப இங்க என்ன கிடைக்கும்? y மைனஸ் z. இங்க கிடைக்கும் z மைனஸ் x. இங்க என்ன கிடைக்கும்? x மைனஸ் y. இப்ப கட் ஆகுது பாருங்க. y கட் ஆகுது. z கட் ஆகுது. x அப்ப ஓவரால் 0 ஆயிடுச்சு. 0 ஆயிடுச்சு என்ன சொல்றான்? இதை வந்து v யோட வேல்யூங்கிறான். இன்டெகிரேட் பண்ண dx by x
plus integral dy by y plus integral dz by dz by z. சொல்றாங்க என்ன கிடைக்கும்? So log x plus log y plus log z, sir. log x plus log y plus log z கரெக்டாடா? அப்ப v யோட இடம் என்ன? log of x y z கரெக்டாடா? அப்ப லாக் வரணும் என்ன சொன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்கே ரைட் சைடு லாக் எடுத்து சொன்னேன். அப்ப லாக் எடுத்துங்க. அப்ப லாக் எடுத்தா கேன்சல் ஆயிரும். அப்ப v ஈக்குவல் என்ன கிடைக்கும்? x y z கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? v ஈக்குவல் என்ன கிடைக்கும்? x y z கிடைக்கும். ஏதாவது டவுட் இருக்குதாமா? இல்ல sir. அப்ப நம்மளோட சொல்யூஷன் ஃபார்முலா என்ன? phi of u, v equal to 0. அப்ப என்னது? phi of u. u ஓட வேல்யூ என்னடா என்ன? X plus y plus z, sir. ஓகே. அப்ப அந்த வேல்யூ எடுத்துக்கணும். அதாவது phi of x plus y plus z, v ஓட வேல்யூ. v ஓட வேல்யூ என்ன? x Log y x y z, sir. equal to 0. அவ்வளவுதாங்க. இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன் இதுதான். இதே மாதிரி So நிறைய இதுதான் டைப் இருக்கு. multipliers method ஆ sir? என்னடா? இதுதான் multipliers method ஆ? மல்டிப்ளை அது சிம்பிளிஃபிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இதே